சகல பரிபூரணத்தினால் நிரப்பப்படும் உடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி அனுக்கிரகம் பாராட்ட வேண்டுமாய் நான் ஜெபிக்கிறேன் என்று சொல்ல. ஸோ அந்த அன்புக்குள்ள நாம் நிரம்பும் பொழுது சகல பரிபூரணமும் நமக்குள் வந்து சேருகிறது. அப்போ நம்ம அப்பா யாரு, கிறிஸ்துவின் அன்பு என்ன, கிறிஸ்துவின் அன்பிற்கு ஆழம் அகலம் நீளம் உயரம் என்ற 4 டைமென்ஷன் இருக்கு. ஸோ இந்த அன்பை அறிவதற்கு நாம் ஆசை கொள்ளும் பொழுது, அந்த அன்பை நாம் பூரணமாய் அறிந்து கொள்ளும் பொழுது நாம் சகல பரிபூரணமும் இந்த இம்மைக்கும் மறுமைக்கும் உரிய சகல பரிபூரணத்தினாலும் நாம் நிரப்பப்படுகிறோம். ஸோ அந்த அன்புள்ள தகப்பனை இருதயத்தை அறியாமல் இருக்கிறதுனால தான் இன்றைக்கு பலவித பிரச்சனைகளுக்குள்ளும் போராட்டங்களுக்குள்ளும் வியாதிக்குள்ளும் மரணத்துக்குள்ளும் நம்ம போயிட்டு கொண்டு இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு எப்படி இந்த வசனத்தில் படித்த மாதிரி நம்முடைய ஆலயத்தை குறித்த பக்தி வைராக்கியம் நமக்கு பற்றி பிடிக்கட்டும். அதற்காக அவர் ஆயத்தம் பண்ணினவைகளை நம் கண்கள் காண, காதுகள் கேட்க, இருதயம் உணர பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென், ஆமென்.